பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். யோபு 1வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அதாவது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோபுன்ற ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு உத்தமமா வாழ்ந்ததுனால பிசாசுனால சோதிக்கப்பட்டு இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் இழந்துட்டாருங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த வார்த்தை சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்ட்டு. ஆனா கர்த்தர் கொடுத்தது கர்த்தர் எடுக்கலங்க, பிசாசு தாங்க யோபுவோட வாழ்க்கையில எடுத்தாரு. நான் யோபுவை குறைவா சொல்லல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? ஏன் ஆண்டவரை நீங்க கொடுத்துட்டு இதை எடுத்துட்டீங்க, ஏன் ஆண்டவரை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டீங்க, நான் ஆசைப்பட்டு விரும்பினேன், எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்ப கிடைக்கல ஆண்டவரேன்னு சொல்லி நிறைய டைம் நம்ம என்ன பண்றோம், ஏசப்பாவை பிளேம் பண்றோம். நம்ம லைஃப்ல சில பிளெஸிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து நம்மளை ஏமாத்தாருன்ட்டு. ஆனா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுக்க மாட்டாருங்க. ஆண்டவர் கூட வச்சுங்களா உங்க லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்தை அவர் என்னைக்குமே எடுக்க மாட்டாரு. ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க, ஆண்டவர் தான் எங்கிட்ட எடுத்துட்டாரு, ஆண்டவர் தான் பிடுங்கிட்டாரு, நான் ஆசைப்பட்டேன், எனக்கு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனா நான் அதை இப்ப இழந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? ஆனா பாத்தீங்கன்னா முடிவுல பாருங்க, யோபு எல்லாத்தையுமே இழந்தது ரெட்டிபா தான் பெற்றுக்கொண்டாரு. என்னதான் ஏசப்பாவை நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கூட நம்ம லைஃப்ல ஏசப்பா கொடுக்குற பிளெஸிங்ஸ் கண்டிப்பா நமக்கு வரதான் போகுது. நிச்சயமா உங்க லைஃப்ல ஆண்டவர் வச்சிருக்க ஆசீர்வாதம் வரும். அதனால நீங்க ஏசப்பாவை பிளேம் பண்ணாதீங்க, அவரை மகிமைப்படுத்திட்டே இருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில இழந்ததை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. God bless you. Amen.